ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை NPTEL இணையம் வழியாக வழங்கும் 925 வகையான படிப்புகளில் சேர நமது மாணவர்கள் online.courses.nptel.ac.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். AIU சார்பில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 99வது துணைவேந்தர்கள் மாநாட்டில் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் புதுடில்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சகத்தில் அமைச்சக உயர் அலுவலர்களை அலுவல் நிமித்தமாக சந்தித்து உரையாடினார். நமது பல்கலைக்கழக அனைத்து துறைகளும் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு முன்னாள் மாணவர் சந்திப்புகளை நடத்த நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜூன் 26, 2025 அனைத்துலக போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாளை முன்னிட்டு நமது பல்கலைக்கழகத்தில் நாட்டு நல பணி திட்டம் சார்பில் உறுதிமொழி எழுத்தல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. கல்வியியல் துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ஜாகிதா பேகம் அவர்கள் பல்கலைக்கழக பயன்பாட்டிற்காக சிமெண்ட் இருக்கைகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அவருக்கு நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறை தமிழ்நாட்டின் தெற்கு மண்டல பொறியியல் மாணவர்களுக்கிடையே காந்திய மற்றும் அமைதி விழுமியங்களை குறித்த 2 நாள் திறன் பயிற்சி மேம்பாட்டு திட்டத்தினை நடத்துகிறது. அதன் தொடக்க விழா பல்கலைக்கழக வெள்ளி விழா அரங்கில் 27/6/2025 தேதியன்று நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் டாக்டர் மணி அவர்கள் செய்திருந்தார். காந்தி கிராம அறக்கட்டளை சௌபாக்கியா இல்ல குழந்தைகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் 28/6/2025 தேதியன்று காந்தி கிராம அறக்கட்டளை டாக்டர் TS சவுந்தரம் மணிமண்டபத்தில் மாலை 4 மணி அளவில் நடைபெறுகின்றது. ஆர்வமுள்ளோர் பங்கு பெறலாம். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.